இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அதிலும் சிலர் என் குரலை கேட்டதும் கதறியா அழுததை கேட்டு என்னால் தாங்க முடியவில்லை. பிரபல தொகுப்பாளராகவும் நடிகராகவும் அறியப்படுபவர் அப்துல் ஹமீத். இவர் லலிதாவின் பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சி மூலம் பட்டி தொட்டி எங்கும் அறியப்பட்டவர். சமீபத்தில் அப்துல் ஹமீத் இறந்துவிட்டதாக சமூக வலைதளங்களில் பரவியது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அப்துல் ஹமீத் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். மாண்டவன் மீண்டு வந்து பேசுகின்றானே என்று சிலர் வியந்து நோக்கக்கூடும். அந்த விஷமச் செய்தியை கேட்டு 1000 பல்லாயிரம் அன்புள்ளங்கள் தொலைபேசியில் என்னை அழைத்து என் குரலை கேட்ட பின்புதான் நான் உயிரோடு இருப்பதை நிச்சயப்படுத்திக் கொண்டார்கள். அதிலும் சிலர் என் குரலை கேட்டதும் கதறியா அழுததை கேட்டு என்னால் தாங்க முடியவில்லை. இத்தனை 1000 அன்புள்ளங்களை நான் பெற என்ன தவம் செய்து ஈன்றாளோ என் அன்னை என்று நான் நினைத்துக் கொண்டேன். வீடியோவில் நான் 3வது முறையாக இறந்து பிழைத்துள்ளேன் என நகைச்சுவையாக தெரிவித்துள்ளார். இது எனக்கு 3வது அனுபவம். ஆம், செத்து பிழைப்பது. முதல் அனுபவம் 1983ஆம் ஆண்டு இனக்கலவரத்தின் போது என்னையும் என் மனைவியையும் உயிரோடு கொளுத்தி எரித்து விட்டார்கள் என்ற வதந்தி இங்கு மட்டுமல்ல, தமிழகத்திலும் பரவி தமிழக பத்திரிகைகளிலும் கேரளத்து மலையாள பத்திரிகைகளிலும் வெளிவந்ததை என்னுடைய வானிலைகளில் வழிப்போக்கன் என்ற நூலில் பதிவு செய்திருந்தேன். இது 3வது முறை. ஆகவே 3 முறை நான் உயிர் தெழுந்திருக்கின்றேனா என்று நகைச்சுவையாக எண்ண தோன்றுகிறது. 1983ஆம் ஆண்டு நடந்த இலங்கை இன கலவரத்தில் இறந்துவிட்டதாக செய்திகள் பரவியது. பின்னர் 2 ஆண்டுகளுக்கு முன்பும் யூடியூபில் இறந்துவிட்டதாக கூறினார்கள். தற்போது மீண்டும் இப்படி நடக்கிறது என்பதை நினைக்கையில் நகைச்சுவையாக எண்ண தோன்றுகிறது என வீடியோவில் கூறியுள்ளார். பல்லாயிரம் அன்புள்ளங்கள் என்னை நேசித்தாலும் என் துறைசார் பொறாமை காரணமாக அல்லது மதமாச்சரியங்கள் கொண்ட சிலர், விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலர், இதுவரை காலமும் எதிர்மறையான விமர்சனங்களை பரப்பியிருக்கலாம். ஆனால் இந்த செய்தியை கேள்விப்பட்ட நேரம் முதல் என்னை பற்றிய நல்ல நினைவுகளை மட்டுமே அவர்கள் இறைமேட்டி இருப்பார்கள். இது நான் வாழும் காலம் வரை தொடர வேண்டும் என்று அந்த எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தனை செய்கின்றேன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.